வணக்கம். காட்டுமல்லி யூடியூப் அன்புடன் வரவேற்கிறது. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வாங்க. 400 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். கேரட், கொடமிளகா, உருளைக்கிழங்கு வீட்டில் இருக்கிறத நான் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு யாரும் போட மாட்டாங்க. நமக்கு டேஸ்ட் பிடிக்கும், நம்மளுக்கு இஷ்டமான காய்கறியை தான் நம்ம சேர்க்க போகிறோங்கிறதால உருளைக்கிழங்கு தனியாக பொடியை கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் தடவி லைட்டாக எண்ணெயில் பொரித்து சேர்க்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த உருளைக்கிழங்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு கோஸு, கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நீல வாக்கில் அரிஞ்சிட்டு ஒரு மிளகுத்தூள் பாக்கெட் எடுத்திருக்கேன். அதையும் எவ்வளோ போடணுன்றதை நான் அளவு உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா மெல்லிசாக, அப்போ தான் காய்கறி வதக்கும் போது நல்லா வதங்கும். அதுக்காக தான் இதை தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கி பொரித்து எடுக்க போகிறேன் நான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வரும். சரி, இப்போ நம்ம அரிசி அளந்த டம்ளரை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த டம்ளரில் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து நான் குக்கரில் ஊற்ற போகிறேன். கரெக்டாக நீங்கள் எந்த டம்ளரில் அளந்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ 4 டம்ளர் தண்ணியை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு இது கொஞ்சமாக உப்பு போட்டு சூடு பண்ணிக்கணும். நம்ம அடுப்பில் சூடு பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் தண்ணி சூடாகணும். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த அரிசியை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். 400 கிராம் பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம இதோட சேர்த்துட்டு 3/4 பதம் வேக விடணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு கொதி வரட்டும். ஒரு சின்ன கொதி வரும்போதே இதை அடிக்கடி நடுவில் எடுத்து கிளறி 3/4 பதம் வெந்திருக்கா அப்படின்னு பாருங்கள். அரிசி 3/4 பதம் வெந்திருந்தால் தான் பாஸ்மதி ரைஸில் நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப அரிசியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இது நல்லா சூடாகி வரட்டும். ஒன்றும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். செக் பண்ணிவிட்டு இது 3/4 பதம் கரெக்டாக வெந்து வருதான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்போ நான் செக் பண்ணுறேன். ஒரு வாட்டி உப்பு போட்டதால் கிளறி விட்டுட்டு நான் செக் பண்ணி காமிக்கும் போது அந்த அரிசியை எந்த அளவுக்கு வெந்திருக்குன்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவும் வரப்போகுது. நீங்கள் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மூடி போட்டு இதை நல்லா நம்ம கொதிக்க விடலாம். அவ்வளோதான். இப்போ நான் அரிசி எடுத்து செக் பண்ணி பார்க்க போகிறேன். 3/4 பதம் வெந்திருக்கா என்னன்னு நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள். இப்போ தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு இழுத்துக்கிட்டு சாப்பாடு மட்டும் மேலே தெரியுது. அரிசி பாஸ்மதி ரைஸ் மட்டும் மேலே தெரியுது. இப்போ பார்த்திங்கன்னா நசங்குது. அழுத்தினோன்னா 2ஆக உடையுது. 2ஆக உடையிறது தான் சரியான பதம். இதோட நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை காட்டன் துணியை ஒரு பாயில் விரித்து இந்த அரிசியை ஃபில்ட்ரு பண்ணி நல்லா உலர்த்திக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கலாம், இல்லை இரும்பு கடாய் இருந்தால் அதில் எடுத்துகிட்டு இப்போ நான் தேவையான காய்கறியில் 4 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி வெங்காயம், கொடமிளகாய், கேரட்லாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான கோஸ், கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை கொடமிளகாயில் கலரான கொடமிளகாலாம் இருக்குல்ல, அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். பார்க்க கலரிஷாக நல்லா பார்க்க தெரியும். அதுக்காக இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா மெலிசாக வெட்டுறீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு குக் ஆகும். நீங்கள் ரொம்ப தடியாக வெட்டிட்டிங்கன்னா குக்காக கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா காய்கறி இந்த மாதிரி வெந்து வருது காய்கறி. இப்போது நான் 1 ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ் சேர்க்குறேன். இதோட க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்க்குறேன். அதுக்கு மேலே சேர்க்காதீங்க, ஏன்னா கசப்படுத்துகிறோம். அதுக்காக 1 ஸ்பூன் சோயா சாஸ் தான் தேய்க்கணும். இல்லைன்னா ரொம்ப கசப்படுச்சுன்னா சாப்பிட நல்லா இருக்காது. அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கிளறிடலாம்.
நல்லா வதக்கணும். எல்லாம் இதோடு சேர்ந்து மிங்கிளாகி நல்லா வதங்கி வரணும். கொஞ்சம் லைட்டாக வந்து காய்கறி வதங்குச்சுன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப பாயிலும் பண்ணிடக்கூடாது. இப்போ எனக்கு வந்து 1 ஸ்பூன் ஊற்றினேன். நான் செக் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்ததில் ஒரு அரை ஸ்பூன் சில்லி சாஸ் எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன். நீங்கள் ரெட் சில்லி சாஸ் வேணால் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போது வந்து நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அந்த அரிசி வேக வச்சு எடுத்துருக்கோம்ல பாஸ்மதி ரைஸ், அதை நம்ம உலர்த்தி எடுத்துகிட்டோம். பாருங்கள், இல்லை கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். இல்லை மிக்ஸ் பண்ணும்போது உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இந்த தண்ணியெல்லாம் இழுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உதிரியாக இருக்குது. இப்போ இதை நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப ஹார்டாக குத்தி குத்தி மிக்ஸ் பண்ணக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். மெதுவாக பண்ணுங்கள். பொறுமையாக எடுத்து கிளறி விடுங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி மெலிசாக சுற்றி எடுத்துகிட்டு அப்புறம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெதுவாக கரண்டியில் எடுத்து தூவி தூவி அழகாக இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஏறுற வரைக்கும், அந்த 3/4 பதம் வந்திருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேகிறதுக்குன்றதுக்காக அந்த சூடில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிதமான தீயிலேயே நல்லா சூடு பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் ஹை ஸ்பீடுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சு இதை நல்லா வச்சுட்டு, இப்போ நம்ம வந்து பெப்பர் தூள் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் போடலை, 1 ஸ்பூன் ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு நான் போட போகிறேன். ஏன்னா வந்து இதில் ஏற்கனவே நம்ம க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துருக்கோம். அதனால் வந்து நம்ம பார்த்து பாரம் போட்டுக்கணும். நல்லா 1 ஸ்பூன் ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு நல்லா நிறைய இருக்கும். 1 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும். அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன், கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால நான் போட்டுக்கிறேன். உப்பு நீங்கள் பார்த்து தான் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு காய்கறிக்கு வதக்கும் போது போடுறீங்கல்ல, அதனால் வந்து அப்புறம் அரிசியை நம்ம பாயில் பண்ணும் போது போடுறோம். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற உப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம உப்பு கரெக்டானு பார்த்து போடணும். ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து ரெகுலராக செய்கிறவங்களுக்கு உப்பு பதம் தெரியும். ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க, புதுசாக சமைக்கிறவங்க, பேச்சுலர்ஸ் புதுசாக சமைக்கிறவங்க, வீட்டில் இருக்க சின்ன பொண்ணுங்க சமைக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதால அப்படி சொல்கிறேன். இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி விடணும். அவ்வளோதான், சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இதோடு நான் வந்து அந்த பொட்டோட்டோ ஃப்ரை பண்ணி வச்சேன்ல உப்பு மிளகாத்தூள் தடவி, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது எனக்கு பிடிக்குன்றதால சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா இதை கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற காய்கறிகளை போட்டு பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா வரும். இதே மாதிரி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்றதையும் நம்ம ஒரு நாள் வந்து வீடியோவாக போடலாம். உங்களுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். அப்புறம் வந்து பன்னீர் ரைஸ், கோபி ரைஸ்னு சொல்கிறேன், காலிஃப்ளவர் ரைஸ், இதெல்லாம் வேணும்னா எனக்கு நீங்கள் சொன்னீங்க கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த ரைஸ் போடுவோன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் போடுறோம். எத்தனை பேர் சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் போடுறேன். அவ்வளோதான், ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா சூடாக இருக்கும் சாப்பிட. இது சுட சுட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் பண்ணி சாப்பிடும்போது கடையில் வாங்குகிற ஃப்ரைட் ரைஸோட வீட்டில் பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்களுக்கு அதிக வந்து கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஒரு நாள் மயோனைஸ் வீடியோ கூட நான் போடுறேன். மயோனைஸ் வீடியோ வந்து மயோனைஸ் எப்படி பண்ணுறதுன்றதை கூட நம்ம வீடியோ எடுத்து போடுறோம். அவ்வளோதான், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.